வணக்கம் மக்களே. ரிசெஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட அனலிஸ்ட் அண்ட் நியூஸ் வந்து நமக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி ரிசெஷன் வந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்மளோட போர்ட்ஃபோலியோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரிசெஷன்னா என்ன அப்படின்னா, எக்கனாமிக்கல் டேர்ம்ஸில் வந்து கண்டினியூஸாக ஒரு 2 குவார்ட்டருக்கோ இல்லை ஒரு 6 மாதத்துக்கு வந்து எக்கானமி ஸ்லோ டவுன் ஆகுது அப்படின்னா வந்து அதை நம்ம ரெசெஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதை வந்து நார்மலாக அவங்க வந்து எப்படியே எடுத்துக்கிறாங்கன்னா, லைக் ஒரு ஜிடிபியோட க்ரோத் வந்து ஒரு நெகட்டிவில் இருக்குது ஃபார் 6 months, அதாவது 2 quarters. இல்லை வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து ஜாஸ்தி ஆகுது, இல்லை வந்து அசட் பபுள்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப முக்கியமாக இன்னொன்று சொல்கிறது என்னன்னா இன்வெர்டட் ஈல்ட் கர்வ் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறோம். ஸோ இன்வெர்டட் ஈல்ட் கர்வ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட்ஸ் கம்பேரிசன் பிட்வீன் ஷார்ட் டேர்ம் கெயின் அண்ட் லாங் டேர்ம் கெயின். ஸோ எப்போல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்ஸ் வந்து லாங் டேர்மை விட அதிகமாக இருக்கோ அப்போ வந்து நம்ம இன்வெர்டட் ஈல்ட் கர்வ் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே வந்து லாங் டேர்ம் ஜாஸ்தியாக இருக்கும்போது நார்மல் ஈல்ட் கர்வ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதோட பேசிக்கலி என்னென்னா, லாங் டேர்மில் வந்து நல்லா ப்ராஃபிட்டபுளாக இருக்குது அப்படின்னா எக்கானமி நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுவே வந்து ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்ஸ் வந்து நிறையா வர ஆரம்பிக்குது அப்படின்னா அதை வந்து ரிசெஷனுக்கான ஒரு இண்டிகேட்டராக வந்து நம்ம சொல்கிறாங்க. அசட் பபிள்ஸ் வந்து நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்டுக்கே நம்ம வந்து இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இப்போ லாஸ்ட் 1 year 1.5 years பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப நல்ல க்ரோத் வந்து இருந்திருக்கு. நிஃப்டி 50 வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 25% மூவ் ஆயிருக்கு 1 yearல. ஸோ அந்த மாதிரி எல்லா மேஜர் இண்டெக்ஸ், பேங்க் நிஃப்டியை தவிர எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா மூவ் ஆயிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ரிசெஷன் வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அனாலிசிஸ் வந்து இருக்குது. இன்னொன்று ரீசெண்டாக ஓகே நம்ம பார்க்குற இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆப்வியஸ்லி எஃப்ஐஐ செல்லிங் வந்து நம்ம மார்க்கெட்டில் ரொம்ப நிறையா இருக்குது. இன்னொரு மேஜர் இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் வந்து வாரன் பஃபெட் வந்து அவர் சேல் பண்ண ஆப்பிள் ஷேர்ஸ் பெருசாக செல் ஆஃப் பண்ணியிருந்தாரு. ஆல்மோஸ்ட் ஒரு $280 billion கேஷ் வந்து கிரியேட் பண்ணார் அப்படிங்கிறது. இது எல்லாமே வந்து என்னென்னா, லைக் ஒரு சென்டிமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுதில்ல, ரிசெஷன் வந்துடலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்ம மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு யுஃபோரியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ யுஃபோரியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, லைக் எல்லாருமே மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறது. லைக் ஏன்னா மார்க்கெட் ரொம்ப நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்ருக்கு. ஸோ அதனால் ரொம்ப நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளே வர்ற ஸ்டேஜ், இல்லை வந்து மார்க்கெட் வந்து ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் அதிகமாகிட்டே போகிறது, இது எல்லாத்தையும் வந்து நம்ம யுஃபோரியா ஜோன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அதுக்கு நம்ம ரீசெண்டாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நடக்கிற ஐபிஓஸ் எல்லாமே பார்த்தோம்னா எல்லாமே மேஜராக ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிறது. இப்போ ரீசெண்டாக நியூஸில் இருந்த ஒரு பைக் ஷோரூம் ஒன்று வெறும் ஒரு 8-10 எம்ப்ளாயிஸ் மட்டும் இருந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு 12 crores சப்ஸ்கிரிப்ஷனில் 12 crore வேல்யூக்கு ஆக்சுவலாக சப்ஸ்கிரைப் ஆனது வந்து ஒரு 4800 கோடி வந்து சப்ஸ்கிரைப் ஆயிருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ இது எல்லாமே என்னென்னா, லைக் ஓகே எல்லாருமே வந்து உள்ளே வரணும், எல்லாருமே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் என்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறத வந்து நம்ம ஒரு யுஃபோரியா ஜோன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று ஜென்ரலாக நம்ம எப்பவுமே சொல்கிறது நியூஸ். ஆப்வியஸ்லி நியூஸ் மேனிப்புலேஷன் நமக்கு நிறைய இருக்குது. ஸோ அதனால் ரிசெஷன் வரலாம். இன்னொன்று இன்வெர்டட் ஈல்ட் கர்வ் அப்படின்னு நான் சொன்னது. ஸோ இது வந்து ஹிஸ்டாரிக்கலாக ஈல்ட் கர்வோட டேட்டா ப்ளஸ் ரெசெஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது. ஸோ அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே தெரியுது, ஈல்ட் கர்வ் ஸ்டார்ட் ஆன டைமில் இருந்து கொஞ்ச நாளில் வந்து ரிசெஷன் ஒரு 1 or 2 yearsக்குள்ளே வந்து ரிசெஷன் வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து ஹிஸ்டாரிக்கலாக நமக்கு சொல்கிறது. இப்போ லாஸ்ட்டாக அது நம்ம சொன்னது வந்து கோவிட் டைம். பட் ஏப்ரல் 2022 இருந்து இன்வெர்டட் ஈல்ட் கர்வோட சிக்னல் வந்து வந்துருச்சு. பட் இப்போ பார்த்தோம்னா 2 yearsக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஸோ திஸ் ப்ராப்ளி மைட் பி தி லாங்கஸ்ட். ஏன்னா 23 months இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. இப்போ வந்து நம்ம 28 months கிட்ட ஆகிட்டோம். ஸோ ரிசெஷன் அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபார்முலாக எந்த ஒரு டிக்ளரேஷனும் இல்லை. பட் இதனால இது நடக்கலாம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனும் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட போர்ட்ஃபோலியோ எப்படி அசஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக வந்து என்ன இது நான் மீன் பண்ணுறேன் அப்படின்னா, இன்கேஸ் ரிசெஷன் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோவுக்கு அது என்ன இம்பாக்ட் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து நான் முன்னாடியே ஒரு வீடியோவாக நான் பண்ணியிருந்தேன். அதில் வந்து ரொம்ப சிம்பிளாக நான் கொடுத்துருந்த ஒரு எக்ஸசைஸ், நானே பண்ண ஒரு ஹைப்போதசிஸ் தான் அது. என்ன அப்படின்னா, உங்களோட லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு 10% ஹிட் ஆகிற மாதிரி, ஸ்மால் கேப் வந்து ஒரு மிட் கேப் வந்து ஒரு 20 அண்ட் ஸ்மால் கேப் வந்து ஒரு 30% கிட்ட ட்ராப் ஆகுது அப்படின்னா நம்ம போர்ட்ஃபோலியோட வேல்யூ எவ்வளோ வரும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அதை பேஸ் பண்ணி we will find what impact it is. இது ரொம்பவுமே தியரட்டிக்கலாக நானாக யோசிச்சு வருது. இது வந்து ப்ரூவன் தியரி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பட் ஐ திங்க் இட் ஹெல்ப்ஸ். ஏன்னா ஒரு worst case scenario நமக்கு இது காட்டும். சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 30% ப்ராஃபிட்டில் இருக்கிறோம் அப்படின்னா, இந்த கால்குலேஷனுக்கு அப்புறம் இஃப் இட் டெல்ஸ் யூ வில் பி அட் சே 5% ப்ராஃபிட் அப்படின்னா, தென் ஐ திங்க் we are still in profit அப்படின்னு நம்ம அதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ அதை வந்து நம்ம இதிலிருந்து நம்ம என்ன ஒர்க் பண்ணலாம், அப்போ வந்து நமக்கு எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்மளோட ட்ராப்க்கு மேஜராக வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியும், எது வந்து நம்மளை நிறையா டிஃபெண்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி நம்ம போர்ட்ஃபோலியோ ரீபேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ இதில் என்னென்னலாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு, இப்போ நம்ம ஒரு ஸ்டாக்குள்ளே நம்ம போகும்போது ஃபண்டமெண்டல் தான் அப்படின்னாலும், லைக் லாங் டேர்முக்காக தான் நம்ம போயிருக்கோம் அப்படின்னு வச்சுட்டோம்னாலும் we will have some target.
ஒரு சே 50% இல்லை 40% இல்லை ஒரு 100% இந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சிருக்கும் போது அந்த டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணிருச்சா அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சப்போஸ் அப்படி ஹிட் பண்ணியிருந்தது அப்படின்னா யூ குட் கன்சிடர் புக்கிங் ப்ராஃபிட்ஸ். இது வந்து ஃபுல்லாக எக்ஸிட் ஆகணுமா அப்படின்னா இட்ஸ் ப்ராப்ளி இண்டிவிஜுவலாக பொறுத்து. ஃபுல்லாக எக்ஸிட் ஆகணுங்கிற அவசியம் எனக்கு இருக்காது. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ப்ராஃபிட்ஸை மட்டும் நம்ம புக் பண்ணிவிட்டு யூ கேன் ப்ராப்ளி லெட் இட் கோ ஆன். சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ ஒரு 10,000 ரூபாய்க்கு நம்ம ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்கோம், அதில் வந்து இப்போ 5,000 ரூபா ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னா அந்த 5,000 ரூபாய் நம்ம புக் பண்ணிடலாம். ஸோ அது இட் வில் ஜஸ்ட் கண்டினியூ ஆன் இட்ஸ் ஓன் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். இல்லை இதில் வந்து நீங்கள் ஹை ரிஸ்க்காக நம்ம எடுத்த ஸ்டாக்ஸ் ஏதாவது இருக்கலாம். சரி ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸோ இல்லை மிட் கேப் ஸ்டாக்ஸோ இல்லை வந்து சைக்ளிக்கல் செக்டர்ஸை, இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து இட் வில் ஹேவ் இட்ஸ் டேர்ம். ஸோ இப்போ ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் வந்து ரொம்ப ஹிட் ஆகும் ரெசெஷன் வந்துச்சு அப்படின்னா. ஸோ அதையெல்லாம் வந்து நம்ம கட் பண்ண ட்ரை பண்ணலாம். இது இல்லாமல் நம்ம வந்து எதெல்லாம் ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னுமே ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கிற ஸ்டாக்ஸ். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ வந்து ஹெச்யூஎல் மாதிரி ஒரு ஸ்டாக்கோ இல்லை இப்போ ஹெச்யூஎல்லாம் வந்து ஆல்ரெடி ஒரு கொஞ்சம் ரன் கொடுத்துருக்குது ஒரு பிரேக் அவுட்க்கு அப்புறம். பட் இதெல்லாம் ரொம்ப ட்ராப் ஆகிறதுக்கும் சான்சஸ் கிடையாது, ஏன்னா இதெல்லாம் வந்து ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ். ஸோ இந்த மாதிரி ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் நம்ம வச்சுருக்கோம். இல்லை வந்து லார்ஜ் கேப்பில் இப்போ நிஃப்டி 50க்கு ரொம்ப நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணுற ஸ்டாக்ஸே ரிலையன்ஸோ இல்லை ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, இன்ஃபோசிஸ், இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப ட்ராப் ஆகாது. இன்னும் வந்து ரன் அப் கொடுக்காத ஸ்டாக்ஸ், சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ ப்ரைவேட் பேங்க்ஸ். ஸோ ப்ரைவேட் பேங்க்ஸ்லாம் வந்து இன்க்ளூடிங் ஹெச்டிஎஃப்சி இதில் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி, கோட்டாக், இதெல்லாம் வந்து இன்னும் பெரிய ரன் அப் கொடுக்கவே இல்லை. இன் ஜென்ரல் ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து இன்னும் ரன் அப் கொடுக்கல. ஸோ ப்ரைவேட் பேங்க்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா வி கேன் ப்ராப்ளி கண்டினியூ டு டூ ஸோ. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து எதெல்லாம் ஹோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இதில் இன்னொன்றும் பண்ணலாம். இப்போ இந்த ஃபார் இன்ஸ்டன்ஸ் சொன்ன மாதிரி இங்கே ஸ்மால் கேப் மிட் கேப்பில் நம்ம கட் பண்ணுறத வந்து யூ கேன் ரீபர்பஸ் இன் டு ப்ரைவேட் பேங்க்ஸ் ஆர் அதர் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் ஆர் மேபி இண்டெக்ஸ். இப்போ நம்ம சப்போஸ் ரெசெஷன் வருது அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் கொஞ்சம் டிஃபென்சிவான ஸ்டாக்ஸ் இருக்கிறது வந்து நமக்கு நல்லது. விச் மீன்ஸ் லெஸ் வாலடைல், ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக, ரொம்பவுமே லார்ஜ் கேப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து பெரிய ட்ராப் கொடுக்காம இருக்கும் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம், அஸ்யூம் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து நான் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ரிஸ்க் மேட்ரிக்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் வேணும்னா. இதுதான் நான் ஃபாலோ பண்ணுறது வந்து இப்படி நார்மலாக வந்து எப்போவுமே இண்டெக்ஸ் வந்து இருக்கிறதுலே சேஃபஸ்ட் பெட். இண்டெக்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டார்ட் வித் நிஃப்டி 50 ஆர் பேங்க் நிஃப்டி, இந்த மாதிரி மேஜர் ஒன்ஸ். அதுக்கப்புறம் வந்து யூ கேன் கோ டு ப்ளூ சிப் கம்பெனிஸ், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, இன்ஃபோசிஸ், இந்த மாதிரி லார்ஜ் கேப்பில் இருக்கிற வெரி லார்ஜ் கேப் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இல்லை நிஃப்டி 50யோட மேஜர் கம்பெனிஸ். அதுக்கப்புறம் யூ கேன் கோ டு மிட் கேப் ஆர் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ். ஸோ இப்போ ரிசெஷன் வருது, நமக்கு ஒரு கரெக்ஷன் இல்லை ஒரு ஃபால் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் வந்து இந்த 3 மட்டுமே ஐ திங்க் இட்ஸ் ஃபைன். இந்த ரெண்டும் வந்து இட் வில் சேஃப்கார்ட் தி போர்ட்ஃபோலியோ. இட் வில் திஸ் ஒன் இஸ் இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் ரிஸ்கி, பட் டைரக்டான மிட் கேப் ஸ்மால் கேப்பை விட இது வந்து லெஸ் ரிஸ்கி அப்படின்னு நான் சொல்லுவேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பிகாஸ் தெர் இஸ் அ ரெசெஷன், அதாவது ரெசெஷன் இன்னும் ரெசெஷன் ஃபார்முலா வரல. ஸோ அதனால அது எப்போ வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, இல்லை வராமலே கூட போகலாம். ஸோ அதனால வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை மொத்தமாக ஸ்டாப் பண்ணணுமா அப்படின்னா இல்லை. ஸோ வி ஹேவ் டு கண்டினியூ இன்வெஸ்டிங். என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இன்வெஸ்ட் பண்ணுற பேஸ் வந்து கம்மி பண்ணலாம். சரி ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ மந்த்லி நான் 10K இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், எதர் இப்போ சிப்பில் பண்ணலாம் இல்லை வந்து நான் டைரெக்டாகவே நானே பண்ணுறேன் அப்படின்னாலும் எதர் வே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த 10Kவை ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணாமல் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது யூ கேன் கோ. சரி அதில் வந்து ஐ வில் இன்வெஸ்ட் 6K, இந்த ரிமைனிங் 4 வந்து ஐ வில் கீப் இட் அஸ் கேஷ். இல்லை எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல அப்படின்னா ஐ வில் கீப் திஸ் என்டையர் 10K as கேஷ். ஸோ இப்போ வந்து நீங்கள் கேஷ் பொசிஷன்ஸ் கிரியேட் பண்ணுறது வந்து இட் மைட் பி யூஸ்ஃபுல். கேஷ் பொசிஷன் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து கையில் வந்து கேஷாகவே, இட் கேன் பி லைக் ஆஸ் அன் FD ஆர் இன் யோர் ஓன் சேவிங்ஸ் அக்கௌண்ட், வாட் எவர். அதே மாதிரி இன்னொன்று என்ன பண்ணலாம், ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணுறது, இது எல்லாமே வந்து இட்ஸ் அகெயின் டு யுவர் கேஷ் தான். லாஸஸ் கட் பண்ணலாம். இது எல்லாமே வந்து இட் வில் கிரியேட் கேஷ் ஃபார் யூ. யூ கேன் யூஸ் தட். சப்போஸ் ரெசெஷன் வந்தது அப்படின்னா what we can do அப்படின்னா லைக் இட்ஸ் there is going to be a fall, but at some point of time it will reverse. இல்லை ஃபால் இருந்துகிட்டே இருக்க போகிறதில்ல. இது நம்ம முன்னாடியே நான் என்னோட வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி எவ்ரி டைம் நிஃப்டி ஃபால்ஸ் ஆர் மார்க்கெட் ஃபால்ஸ் இட் ஆல்வேஸ் கம்ஸ் பேக். அதே மாதிரி அந்த ரிவர்சலுக்கான டைம் வந்து ஷார்டன் ஆகிட்டே தான் இருந்திருக்கு. இப்போ கடைசியாக வந்து நம்ம கோவிட் டைமில் ஃபால் ஆனது வந்து இப்போது January 20 ஃபால் ஆனது வந்து அதே இதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் November 2020 வந்து அந்த லெவலுக்கு மறுபடியும் வந்து நிஃப்டி ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ வித்தின் 10 months வந்து நமக்கு அந்த ரிவர்சல் இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 40% 50% ட்ராப் இருந்தது. எவ்வளோ பெரிய ரிவர்சல் வந்து நமக்கு கொடுத்துருந்தது.
இப்போ வரப்போகிற ரெசெஷனுக்கு வந்து நான் இவ்வளோ 40% ட்ராப்லாம் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஐம் எக்ஸ்பெக்டிங் மேபி 15 to 20% இருக்கலாம். அதுவே வந்து ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோவாக தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். அதுக்கும் மேலே கரெக்ஷன் இருக்கும்னு எனக்கு தோணலை. ஏன்னா அவ்வளோ ஒரு அன்லெஸ் இப்போ இருந்து வேறு ஏதாவது பெருசாக மாறாமல் இருந்து இன்றைக்கி இருக்கிற ஸ்டேஜ்லேயே தான் நம்ம எல்லா ஈவெண்ட்ஸும் இருக்குது அப்படின்னா ஐ திங்க் இட் வில் ஜஸ்ட் கண்டினியூ இந்த சேம் ஒரு சைட்வேஸில் போகலாம், இல்லைன்னா ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கும் அப்படின்னு மட்டும் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அதனால இதில் என்ன, இதிலிருந்து நான் எடுத்துக்கிறது என்ன அப்படின்னா லைக் ஃபால் வரும்போது நம்ம வந்து இங்கே போய் பை பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி. லைக் ஏன்னா வி ஆர் பையிங் டியூரிங் இட்ஸ் டிப்ஸ். பட் இது வந்து ரிஸ்கி. என்ன இதில் இருக்கிற ஒரு ரிஸ்க் என்ன அப்படின்னா இது எவ்வளோ தூரம் இந்த ஃபால் போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா அட் சம் பாயிண்ட் இட் வில் ரிவர்ஸ். நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த 10 months ரிவர்சல், இது வந்து ஒரு ஃபுல் சைக்கிளுக்கு 10 months இருந்துச்சு. ஸோ லெட்ஸ் ஒரு 5 monthsல ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா கூட அந்த 5th monthலேருந்து யூ கேன் ரிவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இஃப் யூ ஸ்டார்ட் பையிங், நீங்கள் இன்னும் அதே லைன் அதே ப்ரைஸ்லேயே தான் நம்ம வாங்க போகிறோம். பட் இங்கே வந்து உங்களோட ரிஸ்க் வந்து இட்ஸ் லோ. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் மார்க்கெட் வந்து ரிவைவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ இங்கே வந்து நமக்கு மார்க்கெட் ரிவைவ் ஆகுதா அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் இங்கே வந்து நமக்கு தெரியும். ஸோ நமக்கு அதே ப்ரைஸில் கிடைக்கும் போது நம்ம ரிஸ்க் கம்மியாக வந்து அதை நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டோம். என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா பேனிக்கில் வந்து நம்ம செல் பண்ண வேண்டாம். லைக் ரிசெஷன் வரப்போகுது அப்படிங்கிறதுனால இருக்கிற போர்ட்ஃபோலியோ எல்லாத்தையும் இல்லை ஒரு 50% ஆஃப் தி போர்ட்ஃபோலியோ நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது வந்து தேவையில்லை. அன்லெஸ் யூ ஹாவ் அ பெட்டர் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது வந்துட்டு சரி இப்போ நான் வந்து இங்கே ஒரு 10 lakhs வச்சுருக்கேன் என்னோட போர்ட்ஃபோலியோவில், அதில் நான் 5 lakhs வந்து செல் பண்ணிட்டு போய் அதை என்னால் வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டில் வந்து என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும், ஒரு லேண்ட் வாங்க முடியும். அந்த லேண்டில் வந்து எனக்கு ரிட்டர்ன் வந்து ஒரு 20% இருக்க போகுது இயர்லி, இல்லை வந்து ஒரு 15% கேகர் இருக்கும் அப்படின்னா இட் மேக் சென்ஸ். இப்போ இங்கே வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஹிஸ்டரிக்கலாக இருக்கிற டேட்டாவை வச்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் வில் ரிவர்ஸ் இன் 1 year, லெட்ஸ் சே 1.5 years ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா கூட ரிவர்சல் அப்படின்னு சொல்கிறது அந்த ஃபுல் சைக்கிள். அதாவது இன்னைக்கு வந்து இப்போ நம்ம ஒரு 25,000 இருக்கும் நிஃப்டி. ஸோ லெட்ஸ் சே நிஃப்டி ட்ராப்ஸ் டவுன் டு 20,000 or 19,000 18,000 வாட் எவர், ட்ராப் ஆகி மறுபடியும் 25,000 வர்றதுக்கு ஒரு 1 year ஆகலாம், 1.5 years ஆகலாம். இதுக்கு நடுவில் வந்து ஆப்வியஸ்லி வி ஹேவ் டு சிட் த்ரூ. பட் அங்கே வந்து நம்ம கிரியேட் பண்ணுற அந்த கேஷ் பொசிஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த ரிவர்சலில் நம்ம பை பண்ணுற கேஷ் பொசிஷன்ஸ் வந்து இட் வில் கிவ் மோர் ப்ராஃபிட். ஸோ அந்த டியூரேஷன் என்னால் ஹோல்ட் பண்ண முடியாது. அப்போ வந்து ஐ ஹாவ் அ பெட்டர் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா தென் வி கேன் கோ டு ரியல் எஸ்டேட்டில் கொண்டு போய் போடலாம், இல்லை வந்து ஈவன் கிரிப்டோ, ஏதோ ஒரு இன்னொரு அசெட் அங்கே வந்து நம்ம வந்து அதை ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி போய் நிறையா வாங்கவும் வேண்டாம். இப்போ வந்து ரிசெஷன் வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ட்ராப் ஆன உடனே வந்துட்டு ஓகே என்கிட்ட கேஷ் இருக்குது நான் வாங்குறேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் முக்கியமாக பல்க் பை பண்ண வேண்டாம். சரி ஃபார் இன்ஸ்டன்ஸ் ட்ராப் ஆக ஆரம்பித்த உடனே இந்த இடத்துலயே போய் என்கிட்ட இருக்கிற எல்லா கேஷையும் நான் வந்து உள்ளே போடக்கூடாது. ஐ ஹாவ் டு வெயிட். ஸோ அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ட்ராப் ஆகும்போது வாங்குறத விட அது ரிவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் வாங்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளோட ரிஸ்க் லெவல் கம்மியாகுது, வி ஆர் ஸ்டில் கெட்டிங் இட் அட் தி சேம் ப்ரைஸ். இன்னும் கொஞ்சம் வந்து இதை நம்ம பெட்டராக அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப எக்ஸாக்டாக டைம் பண்ணணும் அப்படிங்கிறதும் நினைக்கிறேன். நான் பாட்டம் வந்த உடனே நான் இந்த இடத்துல பல்க் பை பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம வந்து மார்க்கெட்டை டைம் பண்ண முடியாது. ஏன்னா மார்க்கெட் எக்ஸாக்டாக இப்படியே தான் வந்து லீனியராக விழ போகிறதில்ல, இது வந்து இப்படி வரும். அதே மாதிரி மேலே ஏற போகிறதும் இப்படி தான் ஏறப்போகுது. ஸோ எக்ஸாக்டாக வந்து அது எந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆகுது, எந்த இடத்துல வந்து புல் பேக் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ எப்போவுமே வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன கேஷாக வந்து உள்ளே கொண்டு போகிறது நல்லது. இப்போ ஒரு 5 லட்ச ரூபா நான் கையில் கேஷாக வச்சிருக்கேன் அப்படின்னா மொத்தம் 5 லட்சத்தையும் ஒரே இடத்துல போய் இல்லை ஒரே நாளில் வந்து வாங்குறத விட அதை வந்து ஒரு 6 monthsக்கு நான் ஸ்ப்ரெட் பண்ணலாம். கேஷ் பொசிஷன் கிரியேட் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக நான் உள்ளே போய் வாங்கலாம். ஒரு 50,000 நான் வாங்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் டைம் பண்ணுறது வந்து பெட்டர். அதை விட இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்பவுமே ரிஸ்கியான ஒரு இது என்ன அப்படின்னா பிகாஸ் வி நோ இந்த ரிவர்சல் வரும்போது இங்கிருந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து நம்மளோட பெரிய ப்ராஃபிட்டாக வரும் அப்படின்னு நமக்கு தெரியறதுனால இந்த இடத்துல வந்து நம்ம பெரிய கேஷ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நமக்கு தோணும். அப்படி பண்ணும்போது நீங்கள் வந்து உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டோ இல்லை வந்து நீங்கள் வேறு எதுக்காக வச்சுருக்கிற கேஷை வந்து இதுக்குள்ளே கொண்டு வர வேண்டாம். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது என்றைக்குமே ரிஸ்கியான ஒரு இது தான். ஈவன் தோ தெர் இஸ் அ பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி ஹியர். உங்களுக்கு தேவையான ஒரு இப்போ எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது ஒரு பர்பஸ்க்காக நம்ம வச்சுருக்கோம். அதே மாதிரி இப்போ வேறு ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக நீங்கள் வச்சுருக்கிற ஒரு கேஷை வந்து இங்கே கொண்டு வர வேண்டாம். ஸோ இந்த மாதிரி என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு வரும் அப்படிங்கிறது வந்து ஐ வில் ப்ராப்ளி கீப் அனலைசிங். நான் வந்து வீடியோஸாக கூட போடுவேன். இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்டாக் கூட நான் போட்டிருந்தேன், ட்ரீம் ஃபோக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து இட்ஸ் ப்ராப்ளி அட் இட்ஸ் லோ நோ. அது வந்து ஒரு டெக்னிக்கலி ஒரு ரிவர்சல் ஸ்டோரியாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வேறு ஸ்டாக்ஸ் ஏதாவது நான் ஐடென்டிஃபை பண்ணும்போது I'll keep sharing. பட் இது வந்து குவிக்லி வந்து நம்ம ரெசெஷன் அப்படிங்கும் போது வந்தது அப்படின்னா என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஐ ஹோப் ஐ ஹவ் டன் தட். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். I'll see you in another one. Thank you.